Good morning students. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா capacitors in series and capacitors in parallel. So last classல பார்த்தோம் கெபாசிட்டர்னா என்ன அப்படிங்கறத பத்தி பார்த்தோம். So இப்ப அந்த capacitors ஒரு சீரிஸ் கனெக்ஷன்ல இருந்துச்சுன்னா அதனுடைய ஈக்குவலன்ட் வேல்யூ எப்படி கால்குலேட் பண்றது? சேம் டைம் அதே கெபாசிட்டர் ஒரு parallel கனெக்ஷன்ல இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய ஈக்குவலன்ட் வேல்யூ எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். So first capacitors in series ஒரு மூணு கெபாசிட்டர் எடுத்துக்கிறோம். அந்த மூணு கெபாசிட்டரும் சீரிஸ் கனெக்ஷன்ல ஜாயிண்ட் ஆயிருக்கு. இப்ப அதனுடைய ஈக்குவலன்ட் கெபாசிட்டன்ஸ் வேல்யூ எப்படி கால்குலேட் பண்றது அதுதான் இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக். ஒரு மூணு கெபாசிட்டர் எடுத்துக்கிறோம். இந்த மூணு கெபாசிட்டர் இப்ப சீரிஸ் கனெக்ஷன்ல இருக்கு. இந்த மூணு கெபாசிட்டரோட ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஒரு பேட்டரி கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். சோ இப்போ நமக்கு லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம்? ஹை பொட்டன்ஷியல்ல இருந்து லோ பொட்டன்ஷியலுக்கு சார்ஜ் மூவ் ஆகும் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம பார்த்தோம். இப்ப பாசிட்டிவ் ஹை பொட்டன்ஷியல், நெகட்டிவ் லோ பொட்டன்ஷியல். இந்த பாசிட்டிவ் சைடுல இருந்து சார்ஜஸ் மூவ் ஆகும். சோ இந்த பாசிட்டிவ்ல இருந்து என்ன ஆகும்? சார்ஜஸ் இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகும். அப்படி மூவ் ஆகும் பொழுது இங்க பாசிட்டிவ் அப்படிங்கிறதுனால இந்த சைடு பாசிட்டிவா அக்யூமுலேட் ஆகும். சோ இந்த பிளேட்ல பாசிட்டிவ் அக்யூமுலேட் ஆகுறதுனால அதற்கு ஆப்போசிட்ல நெகட்டிவ் அக்யூமுலேட் ஆகும். சரிங்களா? இப்ப இந்த சைடு பாத்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ், சேம் டைம் இங்க நெகட்டிவ். சோ இது வழியா நெகட்டிவ்லி சார்ஜ் போகும். அப்ப இங்க என்ன கிடைக்கும்? நெகட்டிவ், இங்க பாசிட்டிவ். இதுதான் நமக்கு கிடைக்கும். சோ கெபாசிட்டன்ஸ் மூணு கெபாசிட்டன்ஸ் எடுத்துக்கேன். சோ C1, C2, C3 அப்படிங்கற போடணும். சோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கெபாசிட்டன்ஸ்க்கு V1, இந்த கெபாசிட்டன்ஸ்க்கு V2 and இந்த லாஸ்ட் கெபாசிட்டன்ஸ்க்கு V3 ஆ இருக்கும். இப்ப எனக்கு வந்து டோட்டல் பொட்டன்ஷியல் தேவை அப்படினா என்ன பண்ணுவோம்? V is equal V1 plus V2 plus V3 அப்படினு போடுவோம். இது டோட்டல் பொட்டன்ஷியல். சரிங்களா? இப்ப லாஸ்ட் கிளாஸ்ல கெபாசிட்டன்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். கெபாசிட்டன்ஸ் சார்ஜ் directly proportional to V. அப்படி இல்லைனா சார்ஜ் இங்க ஒரு கான்ஸ்டன்ட்டை இன்ட்ரோ듀ஸ் பண்றோம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா CB. Cங்கிறது கெபாசிட்டன்ஸ். So charge is equal to C into V. So நமக்கு என்ன தேவை? V வச்சுக்கணும். V is equal to Q divided by C. So V potential difference V is equal to charge divided by capacitance. இங்க என்ன எழுதிருக்கோம்? V is equal to V1 plus V2 plus V3. அப்ப first நமக்கு V1 என்ன அப்படினு கால்குலேட் பண்ணனும். V1 தேவை. சரிங்களா? V வேல்யூ தெரியும். சார்ஜ் இங்க சார்ஜ் காமனா இருக்கு. சோ சார்ஜ் Q காமன். C கெபாசிட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் கெபாசிட்டன்ஸ் எழுதுவோம். சோ C1 சேம் டைம் செகண்ட்க்கு V2 கால்குலேட் பண்ணும்போது எப்படி வரும்? Q divided by C2 and third one Q divided by C3. இப்போ இந்த மூணு வேல்யூவையும் அதாவது V1, V2, V3 is equal V3 கால்குலேட் பண்ணிருக்கோம். இந்த மூணு வேல்யூவுமே இந்த வேல்யூல சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். என்ன கிடைக்கும்? V is equal to Q divided by C1 plus Q divided by C2 plus Q divided by C3. இங்க பாத்தீங்கன்னா இந்த சார்ஜ் காமனா இருக்கு. கெபாசிட்டன்ஸ் மட்டும் தான் டிஃபரண்டா இருக்கு. அப்ப சார்ஜ் என்ன பண்ணலாம்? வெளியில எடுத்து எழுதலாம். சோ Q 1 divided by C1 plus 1 divided by C2 plus and 1 divided by C3. என்ன? V is equal to Q 1 divided by C1 plus 1 divided by C2 plus 1 divided by C3. இந்த V வேல்யூ இங்க பாத்தீங்க அப்படினா என்ன இருக்கு? இதே V வேல்யூ Q divided by C. அப்ப இந்த வேல்யூ இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். Q divided by C is equal Q 1 divided by C1 plus 1 divided by C2 plus and 1 divided by C3. So Q cancel ஆயிடுச்சு. பேலன்ஸ் என்ன கிடைக்கும்? 1 divided by C is equal to 1 divided by C1 plus 1 divided by C2 plus and 1 divided by C3. So here capacitors connected in series. So series ங்கிறதுனால 1 divided by C of S. இந்த S எதை மென்ஷன் பண்ணுதுன்னா இந்த கெபாசிட்டர் சீரிஸ்ல இருக்கு அப்படி. So 1 divided by CS is equal to 1 divided by C1 plus 1 divided by C2 plus 1 divided by C3. நிறைய கெபாசிட்டன்ஸ் வந்து சீரிஸ் கனெக்ஷன்ல இருந்துச்சுன்னா அதனுடைய ஈக்குவலன்ட் வேல்யூவை கால்குலேட் பண்றதுக்கு இந்த ஃபார்முலாவை நம்ம பயன்படுத்துவோம். சோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா சேம் இந்த கெபாசிட்டர்ஸ் parallel இருந்துச்சுன்னா அதனுடைய ஈக்குவலன்ட் வேல்யூவை எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கறத பத்தி நெக்ஸ்ட் பார்ப்போம். capacitors in
parallel. So இத பாத்தீங்க அப்படினா சேம் மூணு கெபாசிட்டர் எடுத்துக்கிறோம். மூணு கெபாசிட்டரும் parallel கனெக்ஷன்ல இருக்கு. சரிங்களா? இப்போ அதுல சார்ஜ் எப்படி போகுது? பாசிட்டிவ் ஹை பொட்டன்ஷியல்ல இருந்து லோ பொட்டன்ஷியலுக்கு மூவ் ஆகும். சோ இந்த மூவ் ஆகும் பொழுது இது ஒரு கனெக்ஷன் செகண்ட் தேர்ட். சோ சார்ஜ் 1 சார்ஜ் 2 சார்ஜ் 3. சோ சீரிஸ்ல பாத்தீங்கன்னா சார்ஜ் காமனா இருந்துச்சு. பட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கெபாசிட்டன்ஸ் டிஃபரண்டா இருந்துச்சு. இந்த parallel கனெக்ஷன்ல பாத்தீங்க அப்படினா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் காமனா இருக்கும். இந்த சார்ஜ் அண்ட் கெபாசிட்டன்ஸ் டிஃபரண்டா இருக்கும். சோ எனக்கு டோட்டல் சார்ஜ் வேல்யூ தேவைனா Q is equal Q1 plus Q2 plus and Q3 அப்படினு போடுவோம். இப்போ கெபாசிட்டன்ஸ் உடைய ஃபார்முலா நமக்கு தெரியும். என்னன்னு பாத்தீங்க அப்படினா Q is equal CV. சோ இங்க Q சார்ஜ், C கெபாசிட்டன்ஸ் and V பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். இங்க Q டிஃபரண்டா இருக்கு. Q1 Q2 Q3 and கெபாசிட்டன்ஸ் C1 C2 C3 and பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் காமனா இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் Q1 வேல்யூ என்ன அப்படிங்கறத பாப்போம். Q1 is equal கெபாசிட்டன்ஸ் C1 and பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் காமன் அப்படிங்கறதால V அப்படினு போட்டுறோம். சோ Q2 க்கு என்ன போடுவோம்? C2V and Q3 க்கு C3V. சோ இந்த மூணு ஈக்குவேஷனையும் வேல்யூவையும் இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். அப்ப என்ன கிடைக்கும்? Q is equal C1V plus C2V plus and third C3V. சோ இதுல பாத்தீங்க அப்படினா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் V காமனா இருக்கு. சோ அதை எடுத்துக்கலாம். V bracket C1 plus C2 plus and C3. இங்க சார்ஜ் பாத்தீங்க அப்படினா அதோட ஃபார்முலா CV. சோ அத அப்படியே இங்க போடுவோம். CV is equal V C1 plus C2 plus and C3. V cancel. காரணம் என்ன இருக்கு? C is equal C1 plus C2 plus C3. C ங்கிறது கெபாசிட்டன்ஸ் எந்த கனெக்ஷன்ல இருக்கு? parallel கனெக்ஷன்ல இருக்கு. சோ C of P அப்படினு போட்டு C1 plus C2 plus and C3. So the same time the capacitance parallel connectionல இருந்துச்சுன்னா அதனுடைய ஈக்குவலன்ட் வேல்யூவை கால்குலேட் பண்றதுக்கு இந்த ஃபார்முலாவை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். So இந்த ரெண்டு ஃபார்முலாவை வச்சு capacitors in series formula and capacitors in parallel formula ரெண்டு ஃபார்முலாவையும் வச்சு நிறைய ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணுவோம். So the next நம்ம பார்க்கலாம். Thank you students.